இந்த ஹதீஸ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முக்கியமான பாடங்களையும் எச்சரிக்கைகளையும் கொண்டதாகும். இது கிரகணத்தின் போது தொழுகை, சலாத்து க்ஸூஃப் பற்றிய முக்கிய அடிப்படைகளையும் இறைவனின் அடையாளங்களையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையையும் குறிப்பிடுகிறது. ஹதீஸின் முக்கிய உரை கொண்டு 1. கிரகணத்தில் தொழுகை. சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணத்தின் போது தொழுகை செய்ய வேண்டும் என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இது ஒரு நேர்மையான போதனையும் இறைவனின் சக்தி மற்றும் அடையாளங்களை நினைவூட்டும் ஒரு வாய்ப்புமாகும். 2. இறை சக்தியின் அடையாளங்கள். கிரகணங்களைப் போன்ற நிகழ்வுகள் இறைவனின் வல்லமையை வெளிப்படுத்துகின்றன. அவற்றை காணும் போது இறைவனை புகழ்ந்து தொழுதும் துஆ செய்யவும் வேண்டும். 3. கபர் சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்ரில் உள்ள நபர்களின் நிலை மற்றும் அவர்களுக்கான சோதனைகளை விளக்குகின்றனர். இது உலக வாழ்க்கையின் முடிவின் பின்னர் ஆவியான வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நம்பிக்கையாளர் உறுதியாக தம் ஈமான் மற்றும் நபிகளாரின் அழைப்பை ஒப்புக்கொண்டு அதில் நிலைத்திருப்பார். நயவஞ்சகர் தெளிவில்லாமல் மற்றும் சந்தேகத்துடனும் தம் பதிலை அளிப்பார். இது அவரது உலக வாழ்க்கையின் குறைகளை வெளிப்படுத்தும். 4. சேர்க்கமும் நரகமும். இறைவனின் அடையாளங்களையும் சாட்சிகளையும் கண்டு உணராமல் வாழ்வது மனிதரை நரகத்திற்கே இட்டுச் செல்லும் என்பதை இந்த ஹதீஸ் எச்சரிக்கிறது. 5. அருவினை பயன். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கேற்ற பயனை அடுத்த வாழ்க்கையில் காண்போம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. பயிற்சிக்குரிய செய்தி: நம்பிக்கையோடு நேர்வழியில் வாழ வேண்டும்.